நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை எல்லாரையும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். ஜோஷுவா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன சந்ததியின் ஊழியத்தின் சார்பாகவும் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், நிறைய தாய் தகப்பன்மார்களும் பார்க்கிறீங்க. உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். பக்தர் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். நல்ல ஒரு அருமையான பாடல். அங்கிள் அகஸ்டின் அங்கிள் எழுதின ஒரு பாடல், நல்ல பாடல். இந்த பாடலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்வில் தாழ்மை தரிப்புங்கிற பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலே தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலே தாழ்மை தருவோம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை நீடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை நீடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபையை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபையை தருகிறார், விருதாவாக்கினேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன்
குருவை போலவே சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பின்னை வீட்டி என் கண்ணை அகற்றிடே, பின்னை வீட்டி என் கண்ணை அகற்றிடே. மண்ணில் வாழ்வையை குப்பையாய் எண்ணுகின்றேன், மண்ணில் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகின்றேன். பின்னில் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. பின்னில் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சிஷ்யனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சிஷ்யனாகுவோம். சிந்தை வாழினில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வினில் சிந்தை வாழினில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், ஒரு நொடியும் கைவிடவே மாட்டார், ஒரு முறையும் கைவிடவே மாட்டார். கண்களை மூடி, அப்பா எங்களை தாங்குகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை சுமக்கின்றீர், எங்களை தப்புவிக்கின்றீர். அப்பா எங்களுடைய வாழ்க்கையில எங்களை தாங்குறீங்க, ஏந்துறீங்க, சுமக்குறீங்க, தப்புவிக்கிறீங்க. நீங்க எங்களுக்கு நல்ல தாய் போல இருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு தாயை போல எங்களை தேய்ச்சுகிறீரப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு தகப்பனை போல மாற்றி பார்த்து கொண்டிருக்கிறப்பா, ஒரு தாய் தேய்ச்சுவது போல எங்கள் நேசர் எங்களை தேய்ச்சுகிற. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோம், ஒரு தாய் தேற்றுவது போல் எங்கள் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார்,
பிடிச்சு நடத்துவார், கண்மாலை மேல் நீரிச்சுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. சொல்ல முடியும், எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோம், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். எப்படி நல்ல பாதுகாத்தார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். சேர்ந்து worship பண்ணுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சொல்லுவோம், ஒரு தாய், அப்பா ஒரு தாய் தேற்றுவது போல் சண்டலா தேற்றுவார். உம்மை அப்பானை கூப்பிடலாம் ஆசை, அப்பானை கூப்பிடவா. உம்மை அம்மானை கூப்பிடலாம் ஆசை, அம்மானை கூப்பிடவா. உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடத்தான் ஆசை, அம்மானை கூப்பிடவா. உம்மை அம்மானை கூப்பிடத்தான் ஆசை, அம்மானை கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா, அம்மானை கூப்பிடுவேன். தோளின் மேலே சுமந்தத பார்த்தா, அம்மானை கூப்பிடுவேன். உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன், உம்மை அம்மானை கூப்பிடுவேன். ராஜா, நல்ல தகப்பன், தாய்க்கு தாயை போல, தகப்பனுக்கு தகப்பனை போல
நண்பனுக்கு நண்பனை போல எங்களை பாதுகாக்கிற நல்ல தகப்பன் அப்பா. I love you Jesus Christ. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. Praise God. Hallelujah. எத்தனை வாலிபர்கள் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்ல. ஒருவேளை ஒரு சில காரியத்தை நம்ம அம்மா அப்பாட்டோட நம்ம ஷேர் பண்ணவே முடியாது. ஆனா நம்ம அப்பா அம்மா ஏசப்பா அவர்கிட்ட சொன்னா அவர் அவங்களுக்கு கிண்டல் அடிக்க மாட்டார். நம்ம பலவீனத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் நம்மளை வந்து ஏய் பாவின்னு சொல்ல மாட்டார். என் மகன் என் மகா அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்குப்பா சொல்கிறார். ஆனாலும் நீ ஆதியில இருந்த அன்பை விட்டுட்ட. நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல என் மேல அவ்வளவு லவ்வா இருந்த. அதிகாலை எந்திரிச்ச, அதிகாலை ஜெபம் பண்ண, வாரத்துல ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ண, மந்த்லி 2 டைம்ஸ் ஃபாஸ்டிங் பண்ண, நல்லா ஜெபம் பண்ணன, நல்ல ஆவியில நிரம்பின, தேசத்துக்காக, எழுப்புதலுக்காக, ராஜாக்களுக்காக, எல்லா அதிகாரிகளுக்காக, தேர்தலுக்காக நல்லா நீ ஜெபம் பண்ணன. ஆனா இப்போ நீ ஆவியில இருந்த அன்பை விட்டுட்டப்பா. அன்பை விட்டுட்ட. உன் பேர்ல கொஞ்சம் குறைவு இருக்குது. நீ ஆதியில நல்லா இருந்த, பட் அந்த அன்பை விட்டுட்ட. ஆனா உன் அன்பு மாறலாம். உன்னை நேசிக்கிற தகப்பனாகிய என்னுடைய அன்பு மாறவே இல்லை நான் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். ஆதியில் இருக்கிற அந்த அன்பை தங்கச்சி தம்பி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு, ஏதோ தேவையில்லாத ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால நம் கர்த்தர்கிட்ட நெருங்கின நாட்கள் தூரமாயிட்டு, நம்ம கர்த்தர்கிட்ட பேசின நாட்கள் தூரமாயிட்டு. ஆண்டவர் இன்றைக்கு கண்ணீரோடு என்னை பார்த்து சொல்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இன்று உன் பேரில் எனக்கு குறைவு. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை செய். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பும் பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எவ்வளவு ஏசப்பா ஒரு நாள் நான் சொன்னேன், உயிர் வாழும் நாட்கள் நான் உங்களுக்காக நான் ஓடுவேன், உங்களுக்காக நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா சொன்னேன். நீ சொன்னபடி வாழ்க்கையிலே நீங்க ஆதியிலிருந்த அன்பு எங்கே? கர்த்தர் கண்ணீரோடு இருக்கிறார், கர்த்தர் வேதனையோடு இருக்கிறார். என் மகளே, வாலிப மகளே, இந்த உலகத்திலே ஆசைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் வாலிப மகனே, போதை வஸ்துகளுக்கும் கஞ்சாவுக்கும் ஆபாச காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு பேட் ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு ஆப்போசிட் செக்ஸ் எனக்கு வந்ததுனால, ஃப்ரெண்ட்ஸா வந்ததுனால இன்னைக்கு நான் பிரேயர் பண்ண முடியல, என்னால ஜெபிக்க முடியல. சிஸ்டர் பிரதர், உனக்கு இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நபர் உன் மேல் அன்பு வைக்கிறது போல் வைப்பார். வசனம் சொல்கிறது, உலகம் அதன் ஆசை இச்சையிலும் ஒளிக்கும். இவன் நல்லா பேசுறது போல இருக்கு, அந்த சிஸ்டர் நல்லா, உன் கண்ணு நல்லா இருக்குது, உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது உனக்கு உண்டானது உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு எதெல்லாம் வேண்டுமோ, எதெல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அனுபவிக்க வேண்டுமோ, அதெல்லாம் எடுத்து உன்னை தள்ளி விடுவார்கள் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட, நீ ஆதியிலே கொண்டிருந்த வைராக்கியத்தை விட்டுட்ட, ஆதியிலே கொண்டிருந்த ஜெப வாழ்க்கையை விட்டுட்ட, ஆதியிலே கொண்டிருந்த உபவாசத்தை விட்டுட்ட. உனக்காக சிலுவையில் அடித்து, உனக்காக இரத்த காயங்களை ஏற்று, உனக்காக நிர்வாண கோலமாய், உனக்காக கோர சிலுவையிலே இரத்தத்தை சொட்ட சொட்ட வடித்து காரினால் துப்பு வாங்கி மண்டையில கொட்டப்பட்டவராய் ஒரு தெய்வத்தின் குமாரன் உன்மேல் வைத்த அன்பு எங்கே? அவர் அன்போடு true love, Jesus love, இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் உண்மையான அன்பு. ஏதோ ஒரு காரியத்துல சிஸ்டர், வாலிப தங்கச்சி, ஒருவேளை நீ இன்ஸ்டாகிராம்ல யார்கிட்டயோ, வாலிப தம்பி நீ யார்கிட்டயோ நீங்க கிரஷ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், சிஸ்டர், தம்பி தங்கச்சி, கிறிஸ்தவனாகிய உனக்கும் எனக்கும் அது சரிப்பட்டு வராது.
நாம் நேசிக்கத்தக்கவர் இயேசு மட்டும்தான். ஒருவேளை நிறைய வாலிப சகோதரிகள் ஊழியத்தில் போகும்போது நான் சந்திக்கிறேன். அந்த பிள்ளைங்க தங்கச்சிமா 18-19 வயசு அழுதுகிட்டே வந்து சொல்லுவாங்க, அண்ணா உன்னை தனியா பேச சொல்லுமா, என்னமா பிரச்சனை, தனியா வாங்கினேன், என்ன பிரச்சனை, நான் எத்தனை 3-4 முறை நான் அபார்ட் பண்ணியிருக்கிறேன், என் பாய் ஃப்ரெண்ட் என்ன தப்பான வீடியோ எடுத்து வச்சு பயமுறுத்துறான், சாக போகிறேன். அப்ப நான் சொன்னேன், தங்கச்சி நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு, உனக்கும் அந்த மனுஷனுக்கும் கர்த்தரை தொடர்பு துண்டிப்பா. இந்த பிள்ளை ஜெபம் பண்ணா, ஏசப்பா என்னால விட முடியல, எனக்கு உதவி பண்ணுங்க, கர்த்தரை தொடர்பு துண்டிச்சா. வேண்டாம், இயேசுவுடைய அன்பை விட இந்த உலகத்துல எந்த அன்பு மாயை, மாயை, மாயை. பிரசங்கி ஞானி சொல்கிறார், சூரியனுக்கு நான் கண்டது எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. வேண்டாம், நீக்கு அந்த கல்வாரி உனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நீ எங்கே போனாய் தேவ சமூகத்தை விட்டு? இந்த உலகத்துல ஆண்டவர் மனிதனிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உன் ஸ்தானத்துல விட்டு எங்கேயோ போயிட்டியப்பா. இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், தங்கச்சி அந்த நபரை விட்டு உன்னால விலக முடியல, தம்பி அந்த நபரை விட்டு வெளியே வர நினைக்கிறவன விலக முடியலையா? உன்னால விலக முடியாது. ஆனா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வனும் சொன்னார்ல. அவர் பக்கத்துல தான் நின்று கொண்டு இருக்கிறார். இந்த மொபைல் போன்ல பாக்குற வீடியோ பக்கத்துல தான் நிற்கிறார், அந்த டிவியை பாக்குற பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிற கேளு, உதவி கேள், நான் உதவி பண்ணுவேன். ஆண்டவர் உதவி பண்ண காத்திருக்கிறார். வேண்டாம் அந்த தேவையில்லாத தொடர்புகள், வேண்டாம் அந்த தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், வேண்டாம். நம்ம இயேசுவோட பிள்ளைங்க. You are example, ஒரு மாதிரி. யோசேப்பை பாவத்துக்கு ஓடு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த காரியங்கள் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் பக்கத்துல நிக்கிற, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு ஏற்ற துணையை நான் தருவேன், உன் விழா இரவை நானே உனக்கு தருவேன், உனக்கு உண்டானதை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், உனக்கு உண்டானதை நீ பார்க்கல, ஆனா ஏற்ற நேரம் வரும், உனக்கு உண்டான நபரை உன் வாழ்க்கையில் இணைப்பேன், ஏற்ற நேரம் வரும், உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன், ஏற்ற நேரம் வரும், உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பேன். அதுவரை நீ உயர்கிற வரைக்கும் பலத்த சமூகத்தில் அடங்கியிரு. ஆண்டவர் உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, அந்த நம்பரை விட்டு ஏதோ பண்ணிடுவாங்களோ, கொன்றுவாங்களோ, பயப்படாதீங்க. இயேசுவுடைய அனுமதி இல்லாம என் தலையிலிருந்து ஒரு ஒளி கூட கீழே விழாது. நீ ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்பி வா. அத ஆண்டவர் 5ஆம் வசனத்துல சொல்கிறார், வெளிப்படுத்தல் 2:5. நீ எந்த நிலைமையில விழுந்த யோசிச்சு பாரு. ஏதோ ஒரு நிலைமையில விழுந்துட்ட, ஏதோ ஒரு காரியத்தை விழுந்துட்ட. அந்த நினைச்சு மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய், இல்லன்னா விளக்கு தட்டை எடுத்துருவேன். ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். தங்கச்சி நல்லா ஜெபிச்ச பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நீ தரிசனத்தை பார்த்த பிள்ளை, தம்பி நீ நல்லா ஜெபம் பண்ண தம்பி, உனக்கு அழைப்பு உண்டு தெரியும், உன் மேல இயேசுப்ப ஊடி அழைப்பு வச்சிருக்கிற தெரியும். ஆனா ஏன் இவ்வளவு தூரம் போய் கொண்டிருக்கிற? பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நான் ஒரு நாள் தூரமா போனேன். ஆண்டவர் எனக்கு பல முறை வலையை போட்டு பார்த்தார். வலையில மாட்டாத மீன் தூண்டில்ல மாட்டினா, தூண்டில்ல மாட்டின மீன் வலையில மாட்டினா கூட மீன் பிய்யாம வந்துரும். தூண்டில்ல மாட்டினா கண்ணு பின்னு வாயில பிஞ்சு வந்துரும். தூண்டில்ல மாட்டின மீன் வேண்டாம். ஆண்டவர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார். நீ இன்னைக்கு மாட்டிட மாட்டாய், நாளைக்கு மாட்டிட மாட்டாய். உனக்கு வலைகளை போட்டுக் கொண்டே இருக்கிறார், வலைகளை போட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடாக உலகத்தில் எதுவும் இல்லை. சாலமோன் சொல்லுகிறார், ஒண்ணுமே கிடையாது. அவர் கிட்டாத மனைவியா, அவர் கிட்ட இல்லாத வீடுகளா, சொந்தமா, ஆயிரக்கணக்கான மனைவி. அவர் சொல்ற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசி, அன்னைக்கு ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். சிம்சோன் தேவையில்லாத ஒரு தொடர்பு நாசமாய் வாழ்க்கை நாசமா போயிட்டு. இன்னைக்கு சொல்லுவாங்க, உன் கண்ணு நல்லா இருக்குது, உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன். இன்னைக்கு டேரி மில்க் ரொம்ப இனிப்பா இருக்கும். டேரி மில்க் சாக்லேட் ரொம்ப இனிப்பா இருக்கும். வீட்டுக்குள்ள யாரும் வச்சு வச்சு சாப்பிடலாம்.
ஆனா கொஞ்ச நாள்ல என்ன தெரியுமா, அவன் மிரட்ட ஆரம்பிப்பான், உன்னை கொன்றுவேன், மூஞ்சில ஆசிட் அடிப்பேன், வேண்டாம், இந்த அன்புக்கு விலகி போங்க, எல்லாரும் அன்பு வைங்க, ஐக்கியப்படாதீங்க. எதிர்ப்பாளர்கிட்ட பேசினாலே யோசிச்சு பேசுங்க. குடும்பத்தை தவறு யார்கிட்ட பேசணும் யோசிச்சு பேசுங்க. வேண்டாம், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வேண்டாம். சத்குரு ஒரு வாலிப பையனை எப்படி விளைவிக்கிற, ஒரு வாலிப பிள்ளை எப்படி விளைவிக்கிறது தெரியும். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா ஆதியில இருக்கிற அன்பை விட்டு போட தேவையில்லாத தொடர்பு இருக்கு. அதை இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தர் துண்டிப்பாரா. கர்த்தர் துண்டிச்ச பிரச்சனை நம்ம கர்த்தர் துண்டிப்பார். ரெண்டு பேருக்கு வெறுப்பு வந்துரும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அந்த ஆதியில இருந்த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். முதல் காதல் இது பயங்கரமான காதல் அப்படி சொல்வாங்க. பெஸ்ட் காதல், சிறந்த காதலா இருக்கும். கண்ணு மூடுறீங்களா தம்பி, கண்ணு மூடுறீங்களா தங்கச்சி, இந்த சத்தத்தை எந்த பெரியவங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட வேதத்தில் பேசுகிறார். நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல் எனக்கு குறை உண்டு. ஹalleluya. எங்களுக்காக சிந்தப்பட்ட கல்வாரி அன்பே, எங்களுக்காக நிர்வாண கோலமான இரத்தத்தை சிந்தி தீர்த்த நீ ரட்சகரே, நியாயாதிபதி, அப்பா அப்படி பிள்ளைகள் சமூகத்தில் வருகிறோம். எங்களை ஆதியிலிருந்து அன்புக்கு திருப்புவீராக. எங்களுக்கு அந்த வைராக்கியம் வருவதாக, எங்களுக்கு அந்த திட்டங்கள் வருவதாக. எங்களை மீண்டும் அந்த தட்டி எழுப்புவீராக. மீண்டும் ஒரு சபாவி, மீண்டும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, மீண்டும் ஒரு மன்றாட்டின் ஆவி, மீண்டும் ஒரு யுத்த அபிஷேகத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படுவதாக. உடாபாலா யகரபாலா ஷபாலா ஓரே அகபாலா துடாபாபா ரீபாலா ஹுராசே துராபாலா கத்துரேபாலா. எங்கள் மேல ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல ஊற்றப்படுவதாக. இந்த நேரத்திலே ஆண்டவரே, எந்த மனிதர்களை விட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியலையோ, கர்த்தர் எங்களுக்குள்ள அந்த அன்பை உடைப்பீராக, அப்புறப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இனி நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ், ஆதியின் அன்புக்கு திரும்ப அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய முகத்திலே சாய்ந்து உமக்கு முத்தங்களை கொடுத்து உம்முடைய மடியிலே அமர்ந்திருக்கிற கிருபை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் கூட லவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். ஆதியிலே இந்த அன்புக்கு நம்ம திரும்புவோம். நம்மளை கொண்டு கர்த்தர் இந்திய தேசத்தில் பெரிய காரியத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ப்ரோகிராம் மூலமா கர்த்தர் உங்க கூட பேசியிருப்பாருன்னு சொன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க ஒருவேளை கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க உங்க சாட்சிகளை, உங்க ஜெப குறிப்புகளை தெரியப்படுத்தலாம். நிறைய பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு, மற்ற குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். இதுவும் ஒரு ஊழியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரன். போங்க, வெற்றியாய் வாழுங்க. சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பாராக. ஆமென். God bless you. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அது போக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள்.
என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.